வெல்கம் டு சாந்துரு மேத்ஸ். ஸோ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16, அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் 16. இது ரெண்டுக்குமே ஒரே மீனிங் தானே, ரெண்டுக்குமே ஆன்சர் 4 தானே வரும். இந்த மாதிரி தான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க, பட் கிடையாது. ஓகே, இதோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. இது ப்ளஸ் 4 மட்டும்தான். ஏன் இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், இதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, இப்போ எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16 இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இந்த ஸ்கொயர் எடுக்கிறதுக்காக ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். ஓகே, ரெண்டு பக்கமும் ரூட் எடுப்போம். ஸோ நம்ம ஒரு இடத்துல ரூட் நம்மளா எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட்டுக்கு முன்னால பிளஸ் ஆர் மைனஸ் போட்டுட்டு தான் நம்ம 16 போடணும். அப்போ இந்த இடத்துல ரூட் 16 அப்படிங்கிறது 4 ஸ்கொயர், அது 4 வெளியில வரும். அப்போ பிளஸ் ஆர் மைனஸ் 4 அப்படிங்கிற மாதிரி இங்க நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கும். ஆனா முன்னாலேயே ரூட் இருக்குது. ஓகே, நம்மளா போடல, முன்னாலேயே ரூட் இருக்குது அப்படின்னா அதுக்கு முன்னால நம்மளா பிளஸ் ஆர் மைனஸ் போடக்கூடாது. ஸோ அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ரூட்டை விட்டு வெளியில வரக்கூடிய வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். நார்மலா ஒரு ரூட் இருக்குது அப்படின்னா ரூட்டை விட்டு வெளியில வரக்கூடிய வேல்யூ எப்பவுமே பாசிட்டிவா தான் வரும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ரூட் ஆல்ரெடி இருக்குது, அதை விட்டு ஒரு நம்பர் வெளியில வருது அப்படின்னா அது ஆல்வேஸ் பாசிட்டிவா தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த ஸ்கொயரை ரிமூவ் பண்றதுக்காக ரூட் நம்மளா எடுக்கிறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிளஸ் ஆர் மைனஸ் போடணும். ஓகே, ஸோ இதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு இந்த கன்ஃபியூஷன் இருந்திருக்கும். இந்த வீடியோல இது கிளியர் ஆயிருக்கும் நம்புறேன். ஸோ இதுல உங்களுக்கு வேற எதுவும் சஜஷன்ஸ் இருந்துச்சு, இல்ல இதுல எதுவும் அப்ஜெக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கண்டிப்பா கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஆல் த பெஸ்ட், தேங்க்யூ.